மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் சூடுபிடித்தது. நாங்கள் இன்னும் 25 ஆண்டுகளாக அகதிகளாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளேயே 11 அகதி முகாம்கள். ராணுவத்தினர் அந்த நிலங்களை விடுவித்தால் தான், இரண்டால் அது அந்த மக்களுடைய உறுதி காணிகள், சொந்த காணிகள் விட்டால் தான் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு வந்து குடியேறுவது உறுதிப்படுத்தப்பட முடியும். ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்கே அவர்களை, சந்திரிகா பண்டாரநாயக்கா முன்னாள் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது நிலங்கள் சம்பந்தமாக தெளிவான ஒரு வாசகம் அங்கே பொறிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலின் அறிக்கையில் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. எங்களுடைய சொந்த நிலங்களில் பாரம்பரியமாக வாழ்ந்த சிங்கள மக்கள் வாழ்வதை பற்றி நாங்கள் ஒரு காலமும் எதிர்க்கவில்லை. இன்னும் கிட்டத்தட்ட 7880 ஏக்கர் நிலம் ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கின்றது. நேற்று முன்தினம் நான் பார்த்தேன், பிரதமர் அவர்கள் ஜனவரி மாதத்தில், தை மாதத்தில் நாங்கள் எஞ்சிய நிலங்களை விடுவோம் என்று ஒரு வாக்குறுதியை பகிரங்கமாக சொன்னதை நான் பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நிலங்கள் எல்லாம் தமிழ் மக்களோடு வாழுகின்ற பிரதேசங்களில், முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அப்படி அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நிலங்களில் வாழ்வாதாரத்தை பேணக்கூடிய வகையில் அவர்கள் வாழ ஆரம்பித்தால் தான் நாங்கள் உண்மையான மகிழ்ச்சி அடையலாம். ஜனவரி மாதத்துக்கு பிறகு பிரதமரும் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் நாங்கள் ராஜபக்ச அரசாங்கத்தில் போராடியதை போல மீண்டும் போராடுவதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. அமைச்சரோ தன்னந்தனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அவர் தனியாக செல்வதை நாங்கள் ஏற்கவில்லை. பிரதமரிடம் நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். அந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய நீண்ட காலமாக பிரதிநிதிகளாக இருக்கின்ற எங்களை ஏற்று ஒவ்வொரு அபிவிருத்தியிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும், மீள்குடியேற்றத்தில் குறிப்பாக மீள்குடியேற்றத்தில் இப்படியான தனித்துவமான தன்னிச்சை நடவடிக்கை இருந்தால் அங்கே இருக்கின்ற நன்கொடை நாடுகளுக்கு நாங்கள் முறையிடுவோம். ஆனபடியால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உரிய அர்த்தத்தை அளித்து, உரிய முறையில் அவர்களை ஏற்று, அவர்களையும் ஒன்றாக இணைத்து அந்த நடவடிக்கைகளை நீங்கள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளையும் காணியை மீட்பதிலும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த பொறுப்பேற்றதன் பின்னர் எடுத்துக்கொண்ட அயராத முயற்சியின் காரணமாக சுமார் 65,000 வீடுகளை வடகிழக்கு மாகாணத்திலே எதிர்வரும் ஆண்டிலே இருந்து ஆரம்பித்து அதன் மூலமாக மீள்குடியேற்றப்பட வேண்டியிருக்கிற மக்களுக்கு ஆக குறைந்த அந்த வீட்டு வசதிகளை வழங்குவதனூடாக அவர்கள் அந்த பிரதேசங்களிலே மீள குடியமர்ந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு பணியை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை என்ற வேறுபாடு இல்லாமல் அரசாங்க காணிகளிலே இருக்கின்ற 10 வருடங்களுக்கு மேல் இருக்கின்ற அல்லது 25 வருடங்களுக்கு மேல் இருக்கின்ற அத்தனை பேருக்கு நீங்கள் காணி உறுதிப்பத்திரங்களை அவர்களுக்கு லீசிங் இல்லாமல் நேரடியாக வழங்க வேண்டும். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடு மட்டும் பேசி அல்லது ரணில் விக்ரமசிங்கே பிரதமரோடு மட்டும் பேசி அல்லது வெளிநாடுகளோடு மட்டும் பேசி ஒரு தீர்வை இந்த நாட்டிலே கண்டுவிட முடியாது. எனவே சகோதர இனமான முஸ்லிம் கட்சிகளோடு, முஸ்லிம் தலைமைகளோடு அல்லது முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் நீங்கள் யதார்த்த ரீதியாக உங்களுடைய பேச்சு ஆரம்பிக்க வேண்டும். அந்த விடயத்தில் இதுவரை இவன் எங்களுடைய சுமந்திரனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம், நீங்களும் அகதியாக இருந்தவர் ஸ்ரீதரன், உங்களுக்கும் இந்த அகதிகளுடைய உணர்வு தெரியும். இதுவரை நீங்கள் ஒரு நாள் கூட என்னோடு நீங்கள் பேசவில்லை. எனக்கு வேதனையோடு நான் சொல்லுகிறேன். அதே போல விக்னேஸ்வரன் ஐயா, அவர் ஒரு நீதி அதாவது நீதிபதியாக இருந்தவர், இதுவரையும் ஒரு நாள் கூட எங்களோடு இது சம்பந்தமாக பேசவில்லை. தலைமை தாங்குகிற அடைக்கலனான ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் கூட இது சம்பந்தமாக எங்களோடு இருந்து பேசவில்லை. எனவே உங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக நான் எங்களுடைய சிவசக்தி ஆனந்தன் இன்று விபிஆர்எல்எஃப் கட்சியுடைய தலைவராக, பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிறார். எனவே நீங்கள் எல்லோருமாக மனிதாபிமானத்தோடு, மனச்சாட்சியோடு நாம் எல்லோரும் இருந்து பேசுவோம். எங்கே பிரச்சனை இருக்கிறது, இதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பேசி நாம் நமக்குள்ளே தீர்த்து கொண்டால் எதிரிகளுக்கு இது இலகுவாக இருக்கும். தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக கூடின கவனம் எடுக்கப்பட வேண்டும். என்ன மாதிரி 71ஆம் ஆண்டும் 89ஆம் ஆண்டும் ஜேவிபி, அதாவது ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஜேவிபி அமைப்பினருக்கு கொடுக்கப்பட்டது போல, அதே போல தமிழ் இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது போல இந்த தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும். யுத்தத்துக்கு பிந்திய இன நல்லிணக்கம் என்பது உண்மை அறிதல், இழப்பீடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களை அனைத்து வசதிகளுடனும் மீள் குடியமர்த்தல், நீதி விசாரணைகள் செய்து அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கல், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எனும் 4 பிரதான அடிப்படைகளை கொண்டது. ஆனால் இவை சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்கள் மத்தியில் இன்று எழுந்துள்ளது. பொதுவாக
வன்னியை பொறுத்தவரையில் அரச காணிகள் முறையான முறையில் பகிர்ந்தளிப்பு செய்யப்படவும் இல்லை. மக்கள் ஒழுங்கான முறையில் குடியமர்த்தவும் படவும் இல்லை. அதே போல 30 வருடங்களாக யுத்த சூழலில் சரியான முறையில் உறுதி செய்யப்படாமலும் புதுப்பிக்கப்படாமலும் உள்ள பொதுமக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து பராமரித்து வந்த காணிகள் இன்று வன திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ளது. நான் கௌரவ மாவி சேனாதிராஜா அவர்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், நாங்கள் அவருக்கு எதிராக நாங்கள் பேசவில்லை. ஆனால் நாட்டிற்கு எது நல்லது, அந்த பனை அபிவிருத்தி சபைக்கு எது நல்லது என்ற அந்த அடிப்படையின் மூலமாகத்தான் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றேன் என்பதை நான் தயவு கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் யாழ்ப்பாண நகரிலே அங்கிருக்கும் பிரதிநிதித்துவத்தோடு தான் நான் வேலை செய்வதற்காக முன்வருகின்றேன். அந்த பிரதிநிதித்துவத்தை நான் எதிர்க்கவும் இல்லை. அவர்களோடு தான் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடுமையான கடமை. நான் புதிதாக எங்களுடைய 65,000 வீடு திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு புது வீடுகளை கட்டுவதற்காக நான் அடுத்த வருடம், அதாவது மார்ச் மாதத்திலே நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் கட்டுவதற்கு முன்வந்திருக்கின்றோம். அந்த வீடுகளை நாங்கள் கட்டும் பொழுது உண்மையாக தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற அந்த வேறுபாடு இல்லாமல் யாருக்கு உண்மையாக வீடு வேணுமோ அந்த வீட்டுக்கு ஏற்ற விதத்திலே நான் வீடுகளை கொடுப்பேன், அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பேன் என்றும் நான் கூற விரும்புகின்றேன்.